ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த யூடியூப் சேனலில் டிராஃப்ட்ஸ்மேன் சிலபஸ் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கான சிலபஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யூனிட் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் யூனிட் இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ராயிங் அண்ட் அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூசஸ் இன் இன்ஜினியரிங் ட்ராயிங். நெக்ஸ்ட் லேஅவுட் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ராயிங் அண்ட் ஃபோல்டிங் ஆஃப் ஹவு டு ஃபோல்ட் த ட்ராயிங் ஷீட். இந்த 4 டாபிக் தான் நம்ம இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு சிலபஸ், ஃபஸ்ட் யூனிட்டோட சிலபஸ் கூட. கம்யூனிகேஷன்ஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ராயிங் தான். இதெல்லாம் பேசிக்ஸ் தான். கம்யூனிகேஷன்ஸ்னால் என்ன? இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்வேயிங் ஃபீலிங்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ் ஆர் ஒன் பர்சன் டு அதர் பர்சன். கம்யூனிகேஷன் இஸ் த மெயின் திங் விச் செப்பரேட்ஸ் அ ஹியூமன் பீயிங் ஃப்ரம் அதர் லிவிங் பீயிங். கம்யூனிகேஷன்ஸ்னாலே நமக்கு தெரியும், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு மெயினாக கம்யூனிகேட் பண்ணுறது மூலமா நம்ம ஹியூமன் பீயிங் மற்ற லிவிங் பீயிங்லேருந்து செப்பரேட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் மீன்ஸ் இட் இஸ் அ மீடியா ஆஃப் கம்யூனிகேஷன். நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உதவுது யாருன்னா நம்ம லாங்குவேஜ் தான். அதோட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ்: சைன் லாங்குவேஜ், கிராஃபிக்கல் லாங்குவேஜ், ரிட்டன் லாங்குவேஜ், வோக்கல் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். சைன் லாங்குவேஜ்னால் நம்ம சைகை காட்டுறது, கிராஃபிக்கல்னால் ட்ராயிங் மூலயமா சொல்கிறது, ரிட்டன் லாங்குவேஜ்னால் நம்ம எழுதி காட்டுறது, வோக்கல் லாங்குவேஜ்னால் நம்மளுடைய ஆல்ஃபபெட்ஸ் வச்சு சொல்கிறது, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னால் யூஸிங் கம்ப்யூட்டர் வச்சு நம்ம இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறது. கிராஃபிக்கல் லாங்குவேஜ்னால் அதில் 2ஆக பிரிச்சுருக்காங்க. என்ன? இன்ஜினியரிங் ட்ராயிங், மாடர்ன் ஆர்ட் நமக்கு தெரியும், ஆயில் பெயிண்டிங், வாட்டர் பெயிண்டிங் பண்ணுறதுலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட லிமிட்டேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 5 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜோட லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லாங்குவேஜோட லிமிட்டேஷன்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லிமிட்டேஷன் ஆஃப் சைன் லாங்குவேஜ். சைன் லாங்குவேஜ்னால் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ் cannot be conveyed effectively. Chance of misunderstanding the information or feelings, both the communicator and receiver to be present at the same place. இந்த லிமிட்டேஷன் ஆஃப் சைன் லாங்குவேஜில் நம்ம இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ண முடியாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ சென்டரும் ரிசீவரும் ஒரே இடத்துல இருந்தால் மட்டும்தான் இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கிராஃபிக்கல் லாங்குவேஜ்னாலே ட்ராயிங் மூலிமா சொல்கிறது. இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் கேன் பி கன்வேட் எஃபெக்டிவ்லி, பட் ஸ்டில் தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் இமேஜினேஷன். சம் கம்யூனிகேஷன்ஸ் கேப் இருந்தால் சம் இமேஜினேஷன் வர சான்சஸ் இருக்குது. வியூவர் மே இமேஜ் எனிதிங் இன் ஹிஸ் மைண்ட் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் ரிட்டன் லாங்குவேஜ். இந்த கிராஃபிக்கலில் நம்ம வரைஞ்சி காட்டுறது மூலிமா வியூவர் அவங்களே என்ன நினச்சிப்பாங்க, தம் மைண்டில் வரதை இமேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ ரிட்டன் லாங்குவேஜ் இல்லாதால இது ஒரு லிமிட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட், வோக்கல் லாங்குவேஜ். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வோக்கல் லாங்குவேஜ்: ஸ்பீக்கர், அதாவது சென்டர் அண்ட் ரிசீவர் ஷுட் பி அவேர் ஆஃப் சேம் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நல்லா இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ண முடியும். ஸோ தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டியூ டு கம்யூனிகேஷன்ஸ் கேப். ஹியர் ஆல்சோ நான் இருக்கும் கம்யூனிகேஷன்ஸ் கேப் இருக்கிறதால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நெக்ஸ்ட், சம் லாங்குவேஜ் ஆர் எக்ஸிஸ்ட் ஆன் டங்ஸ் ஒன்லி. சம் வோக்கல் மீன்ஸ் அதோட லாங்குவேஜ் சில டங்ஸ்லேயே இருக்கும், சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதால இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ண முடியாது. நெக்ஸ்ட், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ரிட்டன் லாங்குவேஜ் கேன் ஆல்சோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் as each and every word gives more than one meaning. ரிட்டன் லாங்குவேஜில் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்னா, ஒரு வேர்டுக்கும் ஒரு மீனிங் இருக்கிறதால எழுதியிருந்தாலுமே அது ஒரு வேர்டுக்கும் ஒரு மீனிங் இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ் கன்வே ஆக முடியாது ப்ராப்பராக. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னால் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். யூஸ்டு ஒன்லி பை த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், cannot be used for general communications. ஜென்ரலாக நம்ம ஒரு பொதுவான இடத்துல நம்ம அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வச்சு கம்யூனிகேட் பண்ண முடியாது. இதுதான் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஸோ ஓவராலாக லிமிட்டேஷன்ஸ் எல்லா லாங்குவேஜோட லிமிட்டேஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இஸ் பாசிபிள் when graphical language is supported by written language, vocal language, vice versa. ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங்ன்ற லாங்குவேஜ் மூலிமா தான் நம்மளால் போத் கிராஃபிக்கல் லாங்குவேஜ் அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ் எஃபெக்டிவ் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அது மூலிமா நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங் பண்ணுறது மூலிமா நம்ம கிராஃபிக்கல் லாங்குவேஜும் அதில் இருக்குது, ரிட்டன் லாங்குவேஜ் இருக்கிறதால ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிடலாம். அதுதான் இவங்க கன்க்ளூட் பண்ணி சொல்ல வராங்க. ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங் இஸ் அ லாங்குவேஜ் which uses both graphical language
and written language for effective communication. Engineering drawing is a language which uses both graphical language and written language for effective communications. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃப்எம்மில் வந்து எஃப்எம் ரேடியோஸில் வந்து ஜாக்கீஸை தான் வாக்கல் லாங்குவேஜை யூஸ் பண்ணிடுவாங்க. நியூஸ் பேப்பரில் வந்து கிராஃபிக்கல் லாங்குவேஜ் ரிட்டன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. டெலிவிஷன்ஸில் வந்து கிராஃபிக்கல் லாங்குவேஜ் ரிட்டன் லாங்குவேஜ் வோக்கல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இடத்துலையும் என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணால் தெரிஞ்சிச்சு. ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் எங்கே இருக்குன்னா இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் மட்டும்தான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் வருதுன்றாங்க. ஏன்னா கிராஃபிக்கல் லாங்குவேஜ் இருக்கும், அதில் ரிட்டன் லாங்குவேஜும் இருக்குது. அதால் இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் கம்யூனிகேஷன் நல்லா கன்வே பண்ண முடியுது அப்படி சொல்கிறாங்க. Importance of engineering drawing. Importance of engineering drawing. Economic success of any country is mainly dependent on its industrial development. Due to the globalization, any industry of a country expected to be of global market standard. Due to the above said reason, our Indian product required to be of very high quality with respect to size of dimension, fit, tolerance and finish, etc. இன்ஜினியரிங் ட்ராயிங் இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் சக்ஸஸுக்கும் மெயினாக இதுதான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தான். எனி கண்ட்ரிலையும் அதோட எக்கனாமிக்கல் சக்ஸஸ் ஆகுனா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருந்தால் தான், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டோட டிபெண்ட் இருந்தால் தான் கண்ட்ரி டெவலப் ஆக முடியும். ஸோ டியூ டு த குளோபலைசேஷன் எனி இண்டஸ்ட்ரி ஆஃப் அ கண்ட்ரி எக்ஸ்பெக்டட் டு பி ஆஃப் குளோபல் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட். அப்போ இண்டஸ்ட்ரீஸ்லாம் எல்லாமே ஒரு மார்க்கெட் ஸ்டாண்டர்டில் இருக்கணும். டியூ டு த அப்போசிட் ரீசன் அவர் இந்தியன் ப்ராடக்ட் எல்லாமே எப்படி இருக்கணும், ஹை குவாலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சைஸ் ஆஃப் டைமென்ஷனாக இருக்கட்டும், ஃபிட்டு, டாலரன்ஸ் அண்ட் ஃபினிஷ்லலாம் அதோட ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி ஹையாக இருந்தால் மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆனால் கண்ட்ரியோட எக்கனாமிக்கோட சக்ஸஸும் இன்க்ரீஸ் ஆகும். To produce a best standard product, all the technical personnel in any industry must have a sound knowledge in engineering drawing, because engineering drawing is a language of engineers. To produce a best standard product, all the technical personnel in industry must have a sound knowledge in engineering drawing. ஸோ அப்போ நம்ம ஒரு பெஸ்ட் ப்ராடக்டை, ஒரு குவாலிட்டியான ஹை குவாலிட்டி ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எந்த ஒரு டெக்னிக்கல் பர்சனலாக இருந்தாலும், எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலுமே அவங்களோட இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ராடக்டை ஒரு ஹை குவாலிட்டியை கொண்டு வர முடியும். ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங் தான் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு லாங்குவேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஜினியரிங் ட்ராயிங் இஸ் a யூனிவர்சல் லாங்குவேஜ். இன்ஜினியரிங் ட்ராயிங் இஸ் a யூனிவர்சல் லாங்குவேஜாக இருக்குது. பிகாஸ் அதோட சிம்பிள்ஸ் எல்லாமே காமனாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் தான் அதோட ஆல்ஃபபெட்ஸாக இருக்குது. இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் தான் அதோட ஆல்ஃபபெட்ஸாக இருக்குது. டெக்னிக்கல் பர்சன் இன் எனி இண்டஸ்ட்ரி இன்க்ளூடிங் டிரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்பர்ட் டு கம்யூனிகேட் எனிதிங் கன்சர்னிங் அ பார்ட் ஆர் காம்பனன்ட் பை ட்ராயிங் இன்வால்விங் லைன்ஸ், சிம்பிள்ஸ், கன்வென்ஷன், அப்ரிவேஷன் எக்ஸெட்ரா. எனி இண்டஸ்ட்ரியிலுமே டெக்னிக்கல் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராடக்டை அவங்க கொண்டு வராங்க, ஹை குவாலிட்டி கொண்டு வரணும்னா அது எப்படி அவங்க வந்து அதோட காம்பனண்ட்டோட அதோட ப்ராடக்டோட அதோட சிம்பிள்ஸ்லாம் வச்சு தான் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ வித் அவர் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இட் இஸ் இம்பாசிபிள் டு எக்ஸ்பிரஸ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஜாப் ஆர் ப்ராடக்ட். நம்ம ஜஸ்ட் லாங்குவேஜ் பேசுகிறதால மட்டுமே நம்மளால் ஒரு ப்ராடக்டை ஹை குவாலிட்டியாக அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட முடியாது. ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங் நாலேஜ் அதோட ப்ராக்டிஸ் இருக்கணும். ஆர் மஸ்ட் ஃபார் டிசைனிங் ஆர் ப்ரொடியூசிங் ஒரு காம்போனன்ட் ஆர் பார்ட். ஒரு பார்ட்டோ இல்லை ஒரு காம்போனண்ட்டோ ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் ட்ராயிங்கோட நாலேஜ் இருக்கணும். ஈவன் அ ஸ்மால் மிஸ்டேக் இந்த ட்ராயிங் மே ரிஃப்ளெக்ட் வெரி பேட்லி இந்த ப்ராடக்ட். ஸோ அப்போ ட்ராயிங் வரையணும்னா அதில் ஸ்மால் மிஸ்டேக் இருந்துச்சுனாலே ப்ராடக்டோட எஃபெக்ட் என்ன பேடாகிடும். ஸோ மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ட்ராயிங் இருக்கணும். therefore reading and doing engineering drawing very much essential for all draftsmen and engineers. அப்போ ஒரு இன்ஜினியரிங் ட்ராயிங் வரையணுன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்,
வரையணும். ஸோ ஈவன் ஸ்மால் மிஸ்டேக் அது இருந்தாலும் நம்மளுடைய ப்ராடக்ட்டில் பேட் எஃபெக்ட் வந்துடும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ராயிங். அப்போ இன்ஜினியரிங் ட்ராயிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ராயிங்கில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ராயிங். 1 picture worth 1000 words. ஸோ ஒரு பிக்சர் மூலிமா ஒரு பிக்சர் வந்து எப்படி சொல்கிறாங்க, 1000 வேர்ட்ஸ்க்கு ஒர்த் ஆகுது. நம்ம 1000 வேர்டை எழுதுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு பிக்சர் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. Drawing is a graphical representation of an object or part of it and is a result of creative thought of by an engineer or technician. When one person sketches a rough map in a given direction to another, this is a graphic communication. Graphic communication involves using visual materials to relate ideas. Drawings, photographs, slides, transparencies and sketches are all forms of graphic communication. Any medium that uses a graphic image to aid in conveying a message, instruction or idea involved in graphic communication. One of the most widely used forms of graphic communication is the drawing. Technically, it can be defined as a graphic representation of an idea or concept or entity which actually or potentially exists in life. So, drawing is a graphic representation of an idea, concept or entity which actually exists or potentially exists in life. Drawing is one of the oldest form of communicating than verbal communication. The drawing itself is a way communicating necessary information about an abstract such as idea or concept or graphic representation of some entity such as machine for house or tools. There are two basic types of drawing: artistic drawing and technical drawing. Artistic drawing and technical. There are two basic types of drawing: artistic drawing and technical drawings. இதில் வந்து நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ராயிங் பார்த்தோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் என்ன சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தான் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் சக்ஸஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒரு கொண்டு வரணும் இண்டஸ்ட்ரியல்னா ஒரு மார்க்கெட் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அப்போ இந்தியன் ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்கணும், ஹை குவாலிட்டியாக இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு சைஸ் ஆஃப் டைமென்ஷன் ஃபிட் டாலரன்ஸ் அண்ட் ஃபினிஷ். அப்போ ஒரு பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா நம்ம வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் நிறைய நாலேஜ் இருக்கணும். இப்போ இன்ஜினியரிங் ட்ராயிங் தான் அது லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா இருக்குது. இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் அதை யூனிவர்சல் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் லைன்ஸ் ஆர் இட்ஸ் ஆல்ஃபபெட் சொல்கிறாங்க. இன்ஜினியரிங் ட்ராயிங் தான் லாங்குவேஜ் ஆஃப் ஆல் இன்ஜினியர்ஸ். இன்ஜினியரிங் ட்ராயிங் லைன்ஸ் ஆர் இட்ஸ் ஆல்ஃபபெட்ஸ். டெக்னிக்கல் பர்சனல் இன் இண்டஸ்ட்ரி craftsman or expert to communicate anything concerning a part or component by involving lines, symbols, convention and abbreviations. Without spoken language, it is impossible to express the details of a job or product. Engineering drawing knowledge and practice are must for designing a component. Even a small mistake in the drawing may affect the product badly. One picture worth 1000 words. சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ட்ராயிங்னா இட்ஸ் அ கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஐடியா, கான்செப்ட் ஆர் என்டிட்டி விச் ஆக்சுவலி ஆர் பொட்டன்ஷியலி எக்ஸிஸ்ட் இன் லைஃப். டூ பேசிக் டைப்ஸ் ஆஃப் ட்ராயிங் இருக்குது, ஆர்டிஸ்டிக் ட்ராயிங் அண்ட் டெக்னிக்கல் ட்ராயிங். டெக்னிக்கல் ட்ராயிங் ஆர்டிஸ்டிக்னால் நமக்கு தெரியும், நம்ம நேச்சுரல் ட்ராயிங்ஸ்லாம் வரைகிறது. டெக்னிக்கல் ட்ராயிங்ஸ் தான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டாக என்னென்னது மெயினோ அது வந்து நம்ம வரைகிறது தான் டெக்னிக்கல் ட்ராயிங். Technical drawings allows efficient communications among engineers and can be kept as a record of the planning process. Since a picture is worth 1000 words, a technical drawing is much more effective tool for engineers in a written plan. என்னதான் நம்ம எழுதி கொடுக்கறத விட அதான் சொல்லியிருக்காங்க 1000 வேர்ட்ஸ் எழுதுறதை விட ஒரே ஒரு பிக்சர் வந்து நல்ல ஒர்த்து. ஸோ 1 picture is worth than the 1000 words. Technical drawing, on the other hand, is not a subtle or abstract. It does not require an understanding of its creator, only an understanding of technical drawings. Technical drawing is means of clearly and concisely communicating all the information necessary to transform an idea or concept into reality. Therefore, technical drawing often contains more than just a graphic representation of a subject. It also contains dimension, notes and specifications.
ஸோ டெக்னிக்கல் ட்ராயிங்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்டை ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்க மெயினான ப்ராடக்டை நம்ம வரைஞ்சாதான் அதில் ஹை குவாலிட்டி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் யூஸ். டெக்னிக்கல் ட்ராயிங் இஸ் அ ப்ரிப்பேர்ட் மெத்தட் ஆஃப் டிராஃப்டிங் இன் ஆல் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ், நாட் ஒன்லி லிமிட்டட் டு சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் ஆர்கிடெக்சர். ஆல் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ்லையுமே டெக்னிக்கல் ட்ராயிங் ரொம்பவே தேவைப்படும். பர்பஸ் ஆஃப் ஸ்டடிங் இன்ஜினியரிங் ட்ராயிங். இன்ஜினியரிங் ட்ராயிங் நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் சிம்பிள் இன்ஜினியரிங் ட்ராயிங் அண்ட் ஸ்கெச்சஸ் பேஸ்ட் ஆன் கரண்ட் ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சிம்பிளான ட்ராயிங் அண்ட் ஸ்கெச்சஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இன்ஜினியரிங் ட்ராயிங் படித்தா தான் நம்மளால் வரைய முடியும். வித்தவுட் நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங் பற்றி படிக்காமையே நம்மளால் ஒரு சிம்பிள் இன்ஜினியரிங் ட்ராயிங் அண்ட் ஸ்கெச்சஸ் கொடுக்க முடியாது. அதே மாதிரி டு டெவலப் த ஸ்கில்ஸ் டு ரீட் மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங்ஸ் யூஸ் இன் இண்டஸ்ட்ரி. இன்ஜினியரிங் ட்ராயிங் படிக்கிறது மூலிமா தான் நம்மளால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங்ஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ண முடியும். ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் லேஅவுட் ஆஃப் பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். இன்ஜினியரிங் ட்ராயிங் பற்றி படிக்கிறதால தான் நம்ம ஒரு பிளான்ட் அண்டு எக்யூப்மெண்ட் அதோட நாலேஜ், அதோட லேஅவுட்லாம் வரைகிறதுக்கான நாலேஜ் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் டெவலப் அ ஸ்கில்ஸ் இன் அப்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கால்குலேட்டிங் ஷீட்ஸ் and schematic diagrams to produce working drawings for manufacturers, installers and fabricators. நம்ம வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியும். எப்படி ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியும்னா, பை இன்ஜினியரிங் ட்ராயிங்கை படித்தாலாம் நம்ம வந்து இந்தந்த இடத்துக்கு இவ்வளோ ட்ராயிங் ஷீட்ஸ் தேவைப்படும், இவ்வளோ டயக்ராம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், மேனுஃபேக்சருக்கு எவ்வளோ, இன்ஸ்டாலர்ஸ்க்கு எவ்வளோ, ஃபேப்ரிகேட்டர்ஸ்க்கு எவ்வளோ ட்ராயிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் இன்ஜினியரிங் ட்ராயிங் படித்தா மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். இதுதான் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பர்பஸ் ஆஃப் ஸ்டடிங் இன்ஜினியரிங் ட்ராயிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு டெவலப் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் சிம்பிள் இன்ஜினியரிங் ட்ராயிங் அண்ட் ஸ்கெச்சஸ் பேஸ்ட் ஆன் கரண்ட் ப்ராக்டிஸ். டு டெவலப் த ஸ்கில் டு ரீட் மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங்ஸ் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி. டு டெவலப் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் பிளான் அண்ட் லேஅவுட் ஆஃப் பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். To develop skills in abstracting information for calculating sheets, schematic diagrams for produce working diagrams for manufacturer, installer and fabricator. These are all the purpose of studying engineering drawing. Next we are going to main types of engineering drawing. Regardless of branch of engineering, the engineering drawing is used. Major engineering branches. Engineering drawings can be classified as follows. Engineering drawing is classified into four main types: mechanical engineering drawing, electrical engineering drawing, electronic engineering drawing, civil engineering drawings. Engineering drawing வந்து 4 main types பிரிச்சிருக்காங்க. First one வந்து mechanical engineering drawing, electrical engineering drawing, electronic engineering drawing and civil engineering drawings. ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ராயிங்னா என்னென்னா, சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் அண்ட் அசம்பிளி ட்ராயிங்ஸ், ரைவேட்டட் ஜாயின்ஸ் ட்ராயிங், வெல்டட் ஜாயின்ஸ் ட்ராயிங், ஃபேப்ரிகேஷன் ட்ராயிங்ஸ், நியூமேட்டிக் அண்ட் ஹைட்ராலிக்ஸ் ட்ராயிங்ஸ், பைப்லைன் ட்ராயிங்ஸ், கீ கப்ளிங் ட்ராயிங்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, பார்ட் அண்ட் அசம்பிளி ட்ராயிங், ரைவேட்டட் ஜாயின்ஸ், வெல்டட் ஜாயின்ஸ் ட்ராயிங், ஃபேப்ரிகேஷன் ட்ராயிங்ஸ், நியூமேட்டிக்ஸ் ட்ராயிங் அண்ட் ஹைட்ராலிக் ட்ராயிங், பைப்லைன் ட்ராயிங், கீ கப்ளிங் ட்ராயிங். Here some questions கொடுத்துருக்காங்க, நம்மளே ஆன்சர் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராயிங்ஸ், அந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராயிங்ஸ் ஆர் தேர். தே ஆர் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங் ட்ராயிங். டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் ட்ராயிங். டெக்னிக்கல் ட்ராயிங்ஸோட யூஸஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸையும் யூஸ் ஆகும். கிராஃபிக்கல் கம்யூனிகேஷன்னா என்னென்னா, கிராஃபிக்கல் கம்யூனிகேஷன்ஸோட டைப்ஸ் தான் இன்ஜினியரிங் ட்ராயிங், மாடர்ன் ஆர்ட். Engineering drawing is a language which uses both graphical language and written language for effective communications. So I'll answer. Next, electrical engineering drawings, wiring diagrams of homes and industries, circuit diagrams, electrical installation drawings. அது எல்லாமே electrical engineering drawing. Electronic engineering drawing circuit diagram, PCB track diagram. Electronic circuit PCB track diagram வரும். Civil engineering drawing plan, front elevation of home to build, foundation drawing. இது எல்லாமே சிவில் இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வரும். இதுதான் ஒரு பிளானு இங்கே கொடுத்துருக்குது. பிளானு, ஃப்ரண்ட் எலிவேஷன் ஆஃப் த ஹோம் டு பில்ட், ஃபவுண்டேஷன் ட்ராயிங்ஸ், இதெல்லாமே
சிவில் இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வரும். நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ராயிங் முடிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட்டு சம் டாபிக்ஸ் யூனிட் 1ல் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணலாம். தேங்க்யூ.